Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Inductionல exercise 4.1ல question number 12 வாங்க question குள்ள போலாம். How many strings can be formed using the letter of word lotus if the word either starts with L or ends with S? So அவங்களோட first condition என்னன்னா அவங்க ஒரு letter கொடுத்திருக்காங்க, word கொடுத்திருக்காங்க, that is lotus அப்படினு சொல்லிட்டு இத வந்து நீங்க எப்படிலாம் நீங்க வந்து modify பண்ண முடியும், அதாவது எனக்கு எப்படி வேணும் அப்படினு அவங்க கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் சொல்ல போகிற வார்த்தைகள் வந்து எல்லில், அதாவது ஈதர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன்று எல்லில் ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா எஸ்ஸில் வந்து எண்ட்ஸ் வித் எஸ், இல்லை எல்லில் ஸ்டார்ட் ஆனாலும் எனக்கு ஓகே, இல்லை எஸ்ஸில் முடிஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இப்போ 3 கேஸாக பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்டர் கேஸ் 1ன்னு எழுதிக்கலாம். letter starts with L. ஸோ இப்போ எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் லெட்டர், அப்படி தானே? அப்போ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு லோட்டஸ் அப்படின்னும் போது 5 லெட்டர் வேர்டு. ஸோ 1 2 3 4 5 ஃபஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ எல் போயிடுச்சு. லோட்டஸ்ன்னு எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ எல் போயிடுச்சு. ஃபஸ்ட் லெட்டர் வந்து எல்லில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அடுத்த லெட்டர் எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வே தான் இருக்குது. அடுத்த லெட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 4 வேஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த லெட்டருக்கு வந்து 3 வேஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த லெட்டருக்கு 2 வேஸ் இருக்குது. சரியா? அடுத்த லெட்டருக்கு பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வே தான் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் இல்லையா? ஸோ ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நீங்கள் இந்த மாதிரியே எழுதிக்கலாம், இல்லைனா 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். 4ல் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் முடியுது பார்த்தீங்களா? அதனால 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 3 சார் உங்களுக்கு வந்து 12, 12 2 சார் பார்த்தீங்க அப்படின்னா 24. ஸோ உங்களுக்கு 24 வேஸ் இருக்குது. அதாவது லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் எல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் 2. ஸோ கேஸ் 2வை பொறுத்தளவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட்டர் எண்ட் ஆகிறது, எண்ட்ஸ் வித் எஸ். அப்போ எனக்கு எஸ்ஸில் எண்ட் ஆகிற மாதிரியான லெட்டர் வேணும். இதுக்கும் நம்ம லோட்டஸ்ன்றதுனால 5 போட்டுக்கலாம். 1 2 3 4 5. ஸோ எனக்கு வந்து எஸ்ஸில் எண்ட் ஆகணும். அப்போ இது வந்து ஓகே, அதாவது ஃபிக்ஸ்டு இந்த பிளேஸு. அப்போ ஒரே ஒரு வே தான் இருக்குது. ஓகேவா? மற்ற இந்த 4 பாக்ஸை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு 4 வே இருக்குது. இந்த பாக்ஸுக்கு வந்து 3 வே இருக்குது, அடுத்ததுக்கு 2 வே இருக்குது, அடுத்ததுக்கு 1 வே இருக்குது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலுமே இதுவும் நான் சொன்ன மாதிரி என்ன இது 4 ஃபேக்டோரியல் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு 24 வேஸ். அப்போது லெட்டர் எண்டிங் வித் எஸ்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 24 வேஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ கேஸ் 3 பார்க்கலாம். இப்போ கேஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் வந்து எல்லில் ஸ்டார்ட் ஆகணும், எஸ்ஸில் முடியணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ மறுபடியும் நம்ம லோட்டஸ்ன்றதுனால போட்டுக்கலாம். 1 2 3 4 5. ஸோ எல்லில் ஸ்டார்ட் ஆகணும், எஸ்ஸில் முடியணும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. இப்போ ரெண்டுமே ஃபிக்ஸ்டுன்னும் போது இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வே தான் இருக்குது, இங்கேயும் நமக்கு ஒரு வே தான் இருக்குது இல்லையா? வேறு சாய்ஸ் இல்லை. இங்கே எல் தான் போடணும், அங்கே எஸ் தான் போடணும். ஆனால் இந்த 3த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? எல் போயிடுச்சு, எஸ் போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஓ இருக்குது, டி இருக்குது, யூ இருக்குது. அப்போ உங்களுக்கு இங்கே வந்து 3 வே இருக்குது. இதை ஃபில் பண்ண அப்போ 2 வே, இதை ஃபில் பண்ண 1 வே. அப்போது எல்லில் ஸ்டார்ட் ஆகி எஸ்ஸில் முடியணும். சரிங்களா? லெட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் எண்ட்ஸ் வித் எஸ். ஓகேங்களா? எண்ட் வித் எஸ்ன்னும் போது உங்களுக்கு அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னா 3 ஃபேக்டோரியல். அதாவது 3 2 1ன்றதுனால அந்த 1 நான் கணக்கில் எடுத்துக்கல. பிகாஸ் 1 into 1னாலும் உங்களுக்கு 1 தான் இல்லையா? ஸோ 3 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ இப்போ 6 வேஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஈதர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் ஆர் எண்ட்ஸ் வித் எஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன்று எல்லில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை எஸ்ஸில் முடியணும். எங்களுக்கு ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டுத்தில் அவங்களுக்கு இந்த 2 இருந்தாலே போதுமா? ஒன்று எல்லில் ஸ்டார்ட் ஆனால் போதுமா, இல்லை எஸ்ஸில் முடிஞ்சால் போதுமா? ஆனால் இது வேண்டான்ட்டாங்க. அப்போ இதில் எத்தனை வேஸ் இருக்குன்னா 6 வேஸ் இருக்குது இல்லையா? இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். 1 and 2வையும் ஆட் பண்ணி
இதை வந்து 3ஆல் சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். 3 வச்சு சப்ராக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 24 + 24 - 6. அப்போ உங்களுக்கு 48 - 6 which is equal to 42 ways. ஸோ இதுதான் என்னது இது, இந்த கொஷினோட ஆன்சர். either starts with L and A or ends with S. ஒன்று இது L ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை S முடியலாம். ஆனால் கண்டிப்பாக ரெண்டுமே வராது இந்த வேஸில். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த இது முடியறது. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா neither starts with L nor ends with S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லில் ஸ்டார்ட்டும் ஆகக்கூடாது, எஸ்ஸில் அது முடியவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஒரு காலமை நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் காலம் அப்படின்னும் போது கேஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ கேஸ் 1 நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் காலமை ஃபில் பண்ணிக்கும் போது லோட்டஸ் இல்லையா, இதில் எனக்கு என்னென்னா இது எதில் வேணால் ஸ்டார்ட் ஆகிக்கலாம், எல்லில் ஸ்டார்ட் ஆகிக்கலாம், எதில் ஆகிக்கலாம்னு நம்ம இது லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆக மட்டும் கூடாது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லுன்னு போட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது, 5 லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ LOTUS இதானே லோட்டஸு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 5 வேஸ் இருக்குது. அடுத்த பாக்ஸுக்கு வந்து ஒரு லெட்டர் போயிடும், அப்போ 4 வேஸ் இருக்குது. அடுத்ததுக்கு 3 வேஸ் இருக்குது, அடுத்ததுக்கு 2 வேஸ் இருக்குது, அடுத்ததுக்கு உங்களுக்கு 1 வே தான் இருக்குது. ஸோ இதுதான் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன வேணால் எதில் வேணால் ஸ்டார்ட் ஆகிக்கலாம், எதில் வேணால் முடிஞ்சிக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா விச் இஸ் உங்களுக்கு ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல். ஏன்னா 5ல் தொடங்கி 1ல் முடியுது. ஸோ 5 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 × 3 × 2 × 1. 5 4s are 20, 20 × 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60, 60 × 2 வந்து 120. ஸோ 120 வேஸ் இருக்குது இல்லையா. இதில் வந்து ரிஸ்ட்ரிக்ஷனோட, அதாவது ஈதர் எல்லுலையோ எஸ்லையோ ஸ்டார்ட் ஆகிற எழுத்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு வந்து 42 வேஸ்ன்னு வந்திருக்கு. இதை இந்த 120லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 120 வேஸ் மைனஸ் 42. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 78 இல்லையா. இந்த 42 அப்படின்றது வந்து ஈதர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் ஆர் ends with S. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதை சப்ராக்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து 78ன்னு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா neither starts with L nor ends with S ஓட ஆன்சர். ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.